2 நாளாக நம்மளால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. ஆனால் கெஸ்ஸிங் மட்டும் நம்ம கொடுத்துட்ருந்தோம். முக்கியமாக யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. ஆல் போர்டில் இன்றைக்கி 7ன்றது கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 7ன்றது பாஸ் ஆயிருந்தது. ஏசிபிசியில் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். 73 அப்படின்றது கொடுத்துட்டோம். இல்லாட்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 37ன்றது சேர்த்து கொடுத்துருந்தா ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஆனால் பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணும்போது 637 எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துணுன்னு சொல்லியிருந்தீங்க. பிசி பாஸ் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நமக்கு பவர் நம்பரில் பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது மிஸ் ஆகிருக்கு. 6ன்றது பதில் 1 கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு ஃபுல்லு நீங்கள் வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். எங்களுடைய சேனல் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த தகவலை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெத்தடில் ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்றதை உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு வெற்றி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அது நாளைக்கும் தொடருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்றைய வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 8/2/2025 கேரளா லாட்ரிக்கான கெஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணியா லாட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி வந்த நம்பர்கள்லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தா 132ன்றது ரிசல்ட் வந்திருந்தது. இன்றைக்கி அப்படியே 137 ஒரு நாள் சென்று நமக்கு வந்திருக்கு. இந்த மெத்தடில் தான் நம்ம நாளைக்கும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா 132க்கு மறுநாள் 299ன்றது வந்திருக்கு. ஒரு வேளை அதே பேட்டர்ன்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கும் அந்த ஆப்ஷனில் வந்ததுன்னா அந்த ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நமக்கு அந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நாளைக்கு சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆல் போர்டில் 2 இல்லை 7ன்றது தான். இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் கொடுக்கும்போது கேட்டிருந்தீங்க 7 வருமானட்டு. ஏன்னா 2 நேற்று வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 7ன்றது பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி மறுபடியும் நமக்கு 2, 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் 2, 7 வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 2, 7லேருந்து உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த போர்டில் 2, 7 வருதுன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா மறுபடியும் 21, 26, 71, 76, 12, 62, 17, 63 இது ஏபிஎஸ்சிபிசியில் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தோணுது. ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேருந்து வருமானது எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம். ஆனால் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு அதிகமான ஒரு வெற்றியும் வந்திருக்கு. அதனால் நாங்கள் இந்த எண்கள் தான் ஏபிஎஸ்சிபிசியில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை டேட்டா நம்பர்களோ தேர்ந்தெடுக்கும்போது இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்து மட்டும் 241, 296, 746, 791ன்றது கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு இதுலேருந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான நம்பர்கள் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்ததுன்னா 241, 296 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு 7 மறுபடியும் வரும்னு தோணுச்சுன்னா 746, 791ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 4 எண்களுமே நமக்கு நல்ல ஒரு எண்கள் தான். அதனால் உங்களுக்கு எந்த எண்கள் பிடிக்குதோ அந்த எண்கள்லேருந்து ஒரு பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 4 எண்களும் முடிஞ்சதா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.